இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம். ஊடக படிக்கிற பசங்களை அக்கா தங்கச்சியாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னாலே நம்ம நாளைக்கு யாரும் தப்பு பண்ணணும். ஏன்னா தப்பு பண்ணுறது எல்லாமே சின்னது பண்ணுவது தான். அவன் வளரும் போதே தப்பு பண்ண நினைக்க மாட்டான். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவன் கூட இருக்கணும், இல்லை யாரோ ஒருத்தர் தப்பாக அவனை கைட் பண்ணியிருப்பாங்க. அந்த யாராவது ஒரு தப்பாக கைட் பண்ணாங்கன்னா அவனை நீ நிறுத்து. அவன் போக்கில் நம்ம போகாமல் அவனை நம்ம போக்கில் கொண்டு வரணும். நான் நல்லவனா, நான் நல்ல பையனா, நீ சொல்லிட்டாது தப்பு. அது கொஞ்சம் பொண்ணு நம்ம தங்கச்சி மாதிரி, நம்ம அக்கா மாதிரி இருந்துச்சு. எப்போ நம்ம ஆம்பளை பசங்க, அதாவது ஆண்கள் பாய்ஸ், நீங்கள் எப்போ நம்ம உணர்றோமோ அப்போ தான் அந்த தப்பாக நடக்காமல் இருக்கும். இதை நம்ம மைண்டில் வச்சு இதை ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்குன்னு இந்த சுதந்திரத்தில் நம்ம இல்லை, நமக்கு அண்ணனுக்கோ நம்ம தம்பிக்கோ பக்கத்தில் இருக்கிற பசங்களோ சொல்லுவோம். டே அந்த போகிறவங்களை அவங்களுக்கு திட்டு பண்ண விடாது, ஒரு தப்பு அது சின்ன பசங்க. ஆண்கள்லாம் நம்ம ஸ்ட்ராங்கானவங்க, பெண்கள் அவங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் அது வெளிக்கு அடிக்க மாட்டாங்க. நம்ம ஆண்கள் ஸ்ட்ராங்குன்னவனையும் அவன் ஆண்கள் பெண்கள் மேலே போய் நம்மளுடைய பலத்தை காட்டுறது சில ஸ்ட்ராங் இருக்குது. நம்ம ஸ்ட்ராங் எவ்வளோ நிறைய இருக்குது, காட்ட வேண்டியது நிறைய இருக்குது. படிப்பில் காட்டலாம், ஸ்போர்ட்ஸில் காட்டலாம், நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம் காட்டலாம். இதில் மட்டுமே காட்டலாம். பெண்களில் வந்து நம்மளோட கண்காணி நினைச்சு ஒரு உறுதிமொழி எடுத்து இதுமே இருக்கிற காலத்தில் எங்கேயும் தப்பு நடக்காது, நம்ம ஒரு அத்தாட்சியாக இருப்போம்.